ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவங்களோட பேசுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, ஆபிரகாமை தேவன் வந்துட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு இடத்துல ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறார் பாருங்கள். அந்த தேசத்தில் அவன் பார்க்குறதுக்கு ஒரு நன்மையுமே இல்லை, அது வெறுமையாகவும் இதாகவும் இருந்தது பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். அவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அதே போல் அவனுக்குள்ளே இருக்க திறமைகள், அவனுக்கு சுற்றி இருந்த காரியங்கள், அவனோட ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் இந்த பூமி கொள்ளாதபடிக்கு அவனை ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த நாளில் தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார் பாருங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி உனக்கும் சந்ததிக்கும் நீ இருக்கும் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் இருக்கிற தேசத்தில், நீங்கள் இருக்கிற வீட்டில், உங்கள் வீட்டில் எல்லாம் குறைவாக இருக்குதா, களஞ்சியம் குறைவாக இருக்குதா, பொருளாதாரம் குறைவாக இருக்குதா, சமாதானம் குறைவாக இருக்கா, எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாய் மாற்றி தரும்படியாக தேவனாய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஜெயிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலத்தில் வைக்கிற நல்ல தேவனை உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் இந்த ஜனங்களுக்காண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள், குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, பொருளாதாரத்தில் கைட்டு செய்கிற வேலை காரியங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான நெருக்கத்திலேருந்து அவங்க பெருக்கத்துக்கு போகும்படியாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் அவங்க வீட்டில் எந்த குறைவு இருக்குதோ ஆண்டவரே, இந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவே மாற்றுங்க ஆண்டவரே. தன்னுடைய சொந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, தேவனாய கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனாம் மகிமைக்கென்று வேலை பார்க்குற ஸ்தலங்களில் கர்த்தரை உயர்த்தத்தக்கதாய் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு தெளிந்த புத்தி ஞானம் மாதிரி உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே.